शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् ரொம்ப முக்கியமான அம்சமாக கருதப்படுகிறது. இதுல நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா 5 வருஷம் 21 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். இதுல மொத்தமே இருக்கக்கூடியது 27 ஸ்லோகம். அதுல 2 ஸ்லோகம் அட்டாச்மெண்ட் மாதிரி இருக்கு. அதனால இன்னும் அந்த அட்டாச்மெண்டோட சேர்த்தீங்கன்னா 24 26 மொத்தம் இன்னும் அவன் பார்க்க வேண்டியது 6 ஸ்லோகங்கள் இருக்கு. இப்போ இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஸ்லோகத்துல நேரம் ஆரம்பிச்சேன். அநேகை அநேக வேத்யா வேதாந்த விதேவச்சாஹம் ந புண்ணியபாபே மம நாஸ்தி நாசஹ ந ஜன்மதேந்திரிய புத்திரஸ்தி. 22வது ஸ்லோகம். அது படிக்கும் போதே நமக்கு பகவத்கீதை ஞாபகம் வந்துருக்கு. ஏன்னா இந்த வார்த்தை முதல் லைன் இருக்கு இல்லையா, அது முழுக்க பகவத்கீதையில 15வது அத்தியாயம் நிறைய 15வது ஸ்லோகம். சர்வஸ்யாகம் கிருதிசன்னிவிஷ்டஹ மத்தஸ்வஜஞானமபோஹனஞ்ச வேதைஸ்த சர்வைரஹமேவ வேத்யஹ வேதாந்த விதேவச்சாஹம். பகவான் சொன்ன அதே ஐயா அவருக்கு எங்கே சொல்லணும்னு தோணுச்சு. அவர் அங்க சொன்னார். அவர் என்ன சொன்னார், எல்லாருடைய ஹிருதயத்திலையும் நான் தான் இருக்கேன். பெரிய விஷயம் சொன்னார் பகவத்கீதையில. மறதின்னு ஒன்று நான் தான் கொடுக்குறேன், ஞாபக சக்தின்றத நான் தான் கொடுக்குறேன்னு யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு மறதின்ற ஒரு விஷயத்துல கொடுக்கலன்னா நம்ம வாழ்க்கையில நரகமாயிடும். எல்லாத்தையும் மறக்க வேண்டியது நம்மளுடைய எத்தனையோ கஷ்டங்கள் போறது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டா துக்கத்திலேயே தான் இருக்கும். அதனால நான் தான் உங்களுக்கு எந்த சமயத்துல சரியான ஞாபகத்தை எடுத்து கொடுக்கணுமோ அந்த சமயத்துல நான் எடுத்து கொடுக்குறேன். அதனால மத்தகா அமோகன் இல்ல, நான் உங்களுக்கு ஞாபக சக்தியை நான் தான் கொடுக்குறேன், மரத்தையும் நான் தான் கொடுக்குறேன். அமோகனம் மறக்க விஷயத்தை நான் தான். இன்ஃபேக்ட் வேதைஸ்த சர்வைஹி அஹமேவ வேத்யஹ. சர்வைஹி வேதைஹி எல்லா வேதங்களும் 1080 சாக்கைகளும் உபனிஷத்துக்களும். அது மட்டும் இல்ல, கர்மகாண்டம் என தத்து சமன்வயாத்தின் சூத்திரத்துல எல்லா வேதமும் சத்தை கொண்டதற்காகத்தான் வந்திருக்கு. தத்து சமன்வயா எல்லாமே அந்த பிரம்மத்தை தான் சமன்வயப்படுத்துகிறது. அது எல்லாத்தையும் தாத்பரியமாக எடுத்துரைக்கிறது வேதம் முழுக்க. அதனால வேதத்தில் இருக்கக்கூடிய சத்தா இருக்கக்கூடியது யாரு? வேதைஹி அநேகைஹி அஹமேவ வேத்யஹ. அந்த பகவான் அஹமேவ வேத்யஹான்னு ஈஸியா பரமாத்மான்னு. ஆனா இங்க கைவல்ய புரிசத்துல நான் தான் அது வேதத்துல சொல்லியிருக்கிறது என்னை பத்தி தான் தெரியும். எந்த வேதா பார்த்த போது நீ ஒங்கி அப்படின்னு சொல்றது வேணும். அந்த ஜீவனை பற்றி தான் சொல்றது. எல்லாம் ஜீவன் இல்ல, நீ பிரம்மமா இருக்கிற காரணத்தினால உன்னை பற்றி தான் எல்லாம் வேதமாக சொல்லுது. வேதாந்த கருத்து வேதாந்த கருத்து ஆதர். இந்த வேதத்துக்கெல்லாம் ஆதர் யாரு? அயலோன் ஆதர் ரிவீலர் ஆஃப் தி உபனிஷத். நான் தான் டீச்சர், நான் தான் ரிவீலர், நான் தான் ஆதர், நான் தான் அதுல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் மேட்டர். வேதைஹி அநேகை அஹமேவ வேத்யா. வேத்யான்னு அறியப்படும் பொருள், அந்த வேதத்துல அறியப்படும் பொருள் நானே. இந்த வேதாந்தை செய்தது யாரு? நானே. வேத விதேவச்ச, அந்த வேதத்தை அறிந்தவனாகவும் நானே. அதை கிட்டார் ஒரு சந்தேகம். இந்த சமயத்துல தான் நம்ம மாயை மனசுல இருக்கணும் இல்லையா? மாயையானது எப்படி இருக்கு அப்படின்னாக்க அகடித கட்டணா பட்டியத்தி மாயா அப்படின்னு சொன்னாங்க. அதுவேதான் காரணமாகவும் இருக்கு, அதுவேதான் நிமித்த காரணமாக இருக்கு, அதுவேதான் வேதமாகவும் இருக்கு, ஜெகதாகவும் இருக்கு.
அதுல இருக்கக்கூடிய உட்பொருளாகவும் அதேதான் இருக்கு. அதை எப்படி சொன்னா நமக்கு பகவத்கீதையில தெரிவிக்கிறதுக்கு பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹரிஹி பிரம்மாத்மோ பிரம்மநாபகம் பிரம்மை கதேன கந்தர்யம் பிரம்மகர்மமாதினா அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே நானே அடிமையா இருக்கேன், நானே அதுல போடக்கூடிய திரவியமா இருக்கேன், நானே போடக்கூடிய நான் இருக்கு அப்படின்னா இது எப்படி பார்க்கணும். இப்படி எல்லாமாக எப்படி இருக்கும். அவரே உபாதான காரணமாக கொண்டு மாயையாக இருக்கக்கூடிய அவரே வேதத்தையும் பண்ணி அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய பொருளை அறிபவராக ஐயாக அந்த நாளைக்கு என்னாச்சு. புண்ணிய பாபே மமனாஸ்தி நாசா ஜன்ம தேஹேந்திரிய புத்திரஸ்தி. புண்ணிய பாபே மமனாஸ்தி, எனக்கு புண்ணியமும் பாபம் இதெல்லாம் கிடையாதுப்பா. அதுதான் இந்த சீரியா பூஜை எல்லாம் நம்ம சொல்ல தர்மம் ஜுகோமி ஸ்வாஹா அதர்மம் ஜுகோமி ஸ்வாஹா புண்ணியம் ஜுகோமி ஸ்வாஹா பாபம் ஜுகோமி ஸ்வாஹா. எப்படி சார் இது? அவருக்கு இந்த பாபமோ புண்ணியமோ பிரம்மத்துக்கு ஒட்டவே இருக்காதுப்பா. அவர் நிக்கலம் நிரந்தரம் நிரஞ்சனம். அவரோட எதுவும் இந்த புண்ணிய பாவங்கள்லாம் அவருக்கு கிடையாது. நாஸ்தி, எனக்கு கிடையாது அப்படின்னு பகவான் சொல்றாருன்னா நாம அந்த ஐயா என்னது நம்ம மெடிடேட் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும். எனக்கு புண்ணிய பாவங்கள்லாம் கிடையாது. மமனாஸ்தி புண்ணிய பாவே. சரி, புண்ணிய பாப்பே மமனாஸ்தி. முன்னாடி ஒரு நாள் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நாசகாவோட சேர்ந்தோம். நாசகா ஜன்ம, எனக்கு அழிவு என்பதும் கிடையாது, எனக்கு பிறவி என்பதும் கிடையாது. அஜஹா அகம், நான் பிறவி அர்த்தமாகவும் இருக்கிறேன், எனக்கு நாசமும் கிடையாது அப்படின்னு. இது எப்படி சார் அப்படிங்கிறது? இந்த ஐடியா பத்து இந்த தேகேந்திரிய புத்தி ரத்தி, தேகம் இந்திரியம் புத்தி இதெல்லாம் பாதிக்கிறது. எனக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கு, இந்த பாடிக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கு, இந்த பாடிக்கு டேட் ஆஃப் பர்த் நிச்சயமா இருக்கு. இதுதான் ஆமா. ஆனா எனக்கு இருக்கான்னு இந்த பாடிக்கு நுழையதுக்கு முன்னாடி நான் இருந்தேன், இந்த பாடிக்கு நுழைஞ்ச இந்த பாடி. அதனால நான் எப்பொழுதும் எங்கும் நிறைந்ததான ஆத்மா. மாயினால இந்த ஆகாசம் எங்க இருக்கக்கூடிய ஆகாசமானது எப்படி ஒரு குழப்புல இடைவெளியானது. கொஞ்ச நாள் நீங்க யூஸ் பண்ணிக்கீங்க, அது நெல்லிக்காவை போட்டு வைங்க, அதுல மாவு குத்தி வைங்க, அதுல கையில வாங்கி வைங்க, பாலை வாங்கி வைங்க. அந்த இடைவெளியானது எங்கு இருக்கக்கூடிய இடைவெளி தான். எங்கு இருக்கக்கூடிய இடைவெளியானது எப்படி அந்த பாத்திரத்துக்கு வந்ததோ அதே மாதிரி எங்கு இருக்கக்கூடிய தேகாந்திர இந்த உபாதிக்குள்ள வந்தது அப்படின்னு சொன்னார். அதனால நான் தான் எல்லாமாக இருக்கிறேன், இந்த உலகமே என்னிடத்தில் தான் வந்தது, இந்த வேதமே என்னிடத்தில் தான் வேதத்தில் சொல்லப்பட்டவனெல்லாம் நான் தான் தெரிஞ்சவராக இருக்கிறேன், இதெல்லாம் மாயீகமாக இந்த உலகம் வந்தது. அதனால எனக்கு புண்ணியமோ பாவமோ ஒட்டாது, எனக்கு பர்த்தம் கிடையாது, டெப்தும் கிடையாது, சென்சார்களும் கிடையாது, புத்தியும் கிடையாது. புத்தி அகங்காரத்துக்கு சொல்லக்கூடிய அந்த நாளம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னார் இல்லையா. இந்த பகவத்கீதையில இந்த வார்த்தையை சொன்னதை நீங்க அப்படி வச்சிருந்தார். அதனால இந்த உலகமானது நிச்சயா அவித்தியை தான். அதனாலதான் இந்த உலகம் தெரியுது. இந்த உலகம் அவித்தியன்னு தெரிஞ்சிருக்கா ஆத்ம ஞானம் இந்த உலகம் நமக்கு இங்க இருந்து போயிருக்கிறது. ஆனால் இருக்கிறது என்ன பிரம்மம் ஒன்றுதான் இருக்கு, அதுதான் உண்மையான ஸ்வரூபம் அப்படின்னு நிதித்தியாசனம் பண்ணுவதற்காக சொல்லப்பட்ட. ஏன்னா முடிக்க போகுது இல்லையா, இதை நாங்க டெய்லி நினைச்சு பார்க்கணும். வேதைரனே கை அகமேவ வேத்யா வேதாந்த, நான் தான் வேதாந்தத்தை செய்தவன். வேதவிது, நானே அந்த வேதத்தை அறிவான். ஏவச்ச அகம், நான் தான், நானே தான் அதுவும். புண்ணிய பாபே மமனாஸ்தி நாசா ஜன்மேந்திரிய புத்திரஸ்தி. சரி சார், வேதம் இல்லைன்னு சொன்னீங்க, அது புரிஞ்சது. வேதத்துல இருக்கக்கூடியதெல்லாம் இல்ல, இவ்வளவு பெரிய உலகம்னு இருக்க அது அதுவும் இல்லப்பா, வசுதா இருக்காது. நபூமிராபோ நஜவன்னிரந்தி நஜானிலோமேஸ்தி நஜாம்பரம் ஏவம் விதித்வா பரமாத்ம ரூபம் உபாஷயம் நிஷ்கலமத்விதீயம்.
நான் பூமிராப்போ நான் பூமிக்கு நான் இந்த பூமியும் இல்லப்பா. ஆபஹான நான் இந்த தண்ணியும் இல்லை. நான் மண்ணிகி அத்தி நான் அந்த நெருப்பும் இல்லை. அனிலஹா நான் அந்த வாக்கும் இல்லை. நான் அம்பரம் அந்த ஆகாசத்தும் இல்லை. ஏன் அந்த ஆகாசம் இருக்குதான் சொல்றது. ஆத்மன ஆகாச சம்பூர்ணா ஆகாஷா வாயு வாயோ அக்னி அக்னேராபஹ அத்யப்திவி வித்யாம் மோகதயா இது எல்லாமே நிரம்பிட்டு ஆத்மனா ஆகாஷா சம்பூர்ண ஆகாசத்துக்கு உண்டு. அது நான் எப்படி அதுல இருப்பேன் பொருள் அது இல்லையா? ஆகையினால நான் அந்த பூமியாக ஆக மாட்டேன். எந்த ஆர்டர்ல அங்க சொல்லிட்டோ அது ரிவர்ஸ் ஆர்டர்ல இருந்தான். ஆத்மா ஆகாச சம்பூரா ஆகாசத்திலிருந்து வாயு வாயுவிலிருந்து அக்னி அக்னியிலிருந்து தண்ணி தண்ணியிலிருந்து பிரிவி. இப்ப இவர் எப்படி சொல்றாரு நிதித்தியாசனம் பண்ணும் பொழுது ஏன் அப்படின்னாக்கா இப்படியாச்சு. இப்ப நிதித்தியாசனம் நான் பண்றேன்னா என்ன எனக்கு ஆத்ம ஞானம் வரப்போகுது. அப்ப எப்படி வந்ததோ அப்படித்தானே உள்ள போகணும். அதனால இப்படி இருந்தார் பூமி பூமி இல்லப்பா நான் அதுக்கு காரணமான தண்ணி. நான் அதுக்கு காரணமான தண்ணி இல்லப்பா அதுக்கு காரணமான நெருப்பு. நான் அதுக்கு காரணமான நெருப்பு இல்லப்பா அதுக்கு காரணமான வாயு. நான் வாயு காரணம் இல்லப்பா அதுக்கும் காரணமான ஆகாசம். நான் ஆகாசமும் இல்லப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஞானம் எப்படி உண்டாச்சோ அதுக்குள்ளேயே போய் அதை பண்ணணும். நான் பூமி நான் பூமி இல்ல இல்லையா? நான் இடத்து இல்ல. நான் வாட்டர் இல்ல. நான் பயர் இல்ல. நானு வாயு இல்ல. அனிலஹான பேரு வாயு. அனிலஹான ஒரு நிலை கொண்டு நிலையா இருக்காது. அதனால அதுக்கு பேர் அனிலஹான பேரு. அது மாத்திரம் இல்ல அம்பரம். அம்பரம்னா ஆகாசம் இடைவெளி. நான் இடைவெளியும் இல்லை. அப்ப இதெல்லாம் என்ன சார் இதெல்லாம் ஒரு பெரிய ட்ரீம். நீங்க ஒரு பெரிய ட்ரீம்ல வச்சு இதெல்லாம் வந்துட்டு போச்சோ உங்க ட்ரீம் ஆனது நீங்க பூச்சிட்டவங்க எடுத்து போச்சோ அதே மாதிரி வேதாந்த ஞானம் வந்த பிறகு ஆத்ம ஞானம் வந்த பிறகு இந்த உலகமும் ஒரு ட்ரீம் என்பதை நீங்கள் அறிந்து சொல்லுவீங்க. மாயா மாத்திரம் இதம் தப்பம். எல்லாம் மாயா மாத்திரம் இருக்காப்போல தோணிச்சே தவிர உண்மையிலேயே இல்லை என்ற ஞானம் உங்களுக்கு வரும். அதற்காகத்தான் இந்த புரிதல் செய்யணும். இப்படி அறிந்தீர்களா ஏவம் விதித்வா பரமாத்மரூபம். இப்படி உங்களுடைய பரமாத்ம ரூபத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்களே ஆனால் உங்களுடைய நேச்சர் என்ன? பரமாத்ம ஸ்வரூபம் சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்த ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம் நிஷ்கலம் நிஷ்கிரியம் நிரவத்தியம் நிரஞ்சனம். இதுதான் உங்களுடைய உண்மையான ஸ்வரூபம் இல்லையா? அசத்தம் அஸ்வரசம் அரூபம் அகண்டம். உங்களுக்கு கண்ணு கிடையாது காது கிடையாது. அத்ரேஷ்யம் அக்ராக்கியம் அசக்ஷு அகோத்திரம் அவர்ணம் எல்லாம் இல்ல 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 இல்லாத ஒரு சொரூபம் பரமாத்ம சொரூபம். அதுதான் உங்களுடைய உண்மையான சொரூபம். நீங்க இதெல்லாம் நானு நினைச்சதெல்லாம் பொய்யான சொரூபம் தோற்றம். இப்படி கண்டுபிடித்து விட்டு அடுத்த பேர்ல ஆனால் ஏவம் விதித்வா பரமாத்ம ரூபம் எப்படி அறியணும்? அத இந்த பரமாத்ம ரூபத்தை இப்படி அறியணும். எப்படி அறியணும்? உபாசயம். அது உங்களுடைய பிரஜை குணத்துல நான் 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 அப்படின்னு இழுத்து கொண்டே இருக்கிறதா? அது அந்த இதுல இருந்து செத்துக்கு மேல ஒரு சௌந்த தாமரை போல இருக்கு. நிவாத சூப்பவத்தன் அது அது எப்படி இருக்கு? பாலமாலா குலம் பாஜ்யமா நான் ஆயதனம் மகதே உபமாருப்பா அந்தர்பகிஷ்டம். அது உள்ளேயும் வெளியும் எல்லா இடத்திலையும் அதுதான் இருக்கக்கூடிய சொரூபமாக இருக்க. அது கொஞ்சம் புத்தி குகையில புத்தி குகையிலான்னாக்கா நம்ம சாதாரணமா முறை காமிக்கலாம். நம்ம தேவா புத்தி குகையில கால்வாசி இதுதான் புத்தி குகை இருக்கு. ஏன்னா நமக்கு வேதம் சொல்றது நாத்தியாருனால இருக்குன்னு சொல்லிருக்கு. அதுதான குகை நமக்கு. அதனால புத்தி குகை இங்கதான் சுபாஷயம் புதத்தில் இருக்கக்கூடிய இதே புத்தில இருக்கக்கூடியவர். என்னுடைய மனசோ புத்தியில் இருக்கக்கூடிய மனசோ புத்தி எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. நம்ம இந்த ஹிருதயத்துல புத்தி கொடுத்தா யோகே நீக்கி தன் புகாயா சொல்லிட்ட அந்த புகாசயம் அது எப்படி இருக்கு? நிஷ்கலாம் ஹார்ம்லெஸ்ஸா இருக்கு. ஹார்ம்லெஸ்ஸா இருக்கு. டிவிஷன்லெஸ்ஸாக நிஷ்கலம் நிஷ்கிரியம். இதுக்கு ஒரு ஆக்டிவிட்டியும் கிடையாது. நிரவத்தியம். அதோட எந்த தோஷமும் கிடையாது.
நிரஞ்சனம், அதுல எதுவும் ஒட்டாது, அவரும் எதோடையும் ஒட்டனாங்க. அசங்கோஷயமாகும், இப்படி நிஷ்கலமாகும், அத்விதீயமாகும். ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம, அது ஒன்றாகும், ஒன்றே ஆகும். அத்விதீய இரண்டற்றதாகும், இன்சென்டத்தாகவும் இருக்கக்கூடிய அந்த சொரூபம் தான் சொரூபம். அந்த சொரூபமானது எப்படி இந்த ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சத்தெல்லாம் எப்படி அந்த பரமாத்மாவோ அந்த பரமாத்மாவாகி நான் என்னுடைய ஜாகிரத்தை, என்னுடைய சுற்றி, என்னுடைய எந்த நாள் எந்த நாள் கனவு எந்த நாள் அந்த தூக்கத்தை அனுபவிக்கிறோம், அந்த நாள் இந்த மூணுத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறவனாக இருக்கிற காரணத்தினால் அதுதான் இல்லை, நான் சாட்சி தான், அதோட சம்பந்தப்படவில்லை அப்படின்னு காரண சரீரா ஜெயிதா பஞ்சகோஷ அதீதா அவஸ்தாத்திரே சாட்சி ஆத்மா அப்படின்னு தத்துவத்துல படிச்ச மரவே இப்படி சமஸ்தாட்சியம் சதசத்வீனம் பிரயாதி சுத்தம் பரமாத்மரூபம். சமஸ்தாட்சியம் ஐ ஆம் தி விட்னஸ் ஆஃப் எவ்ரிதிங். அதான் ஜாகிரத்தை இண்டிவிஜுவலாகவோ இல்ல சமஸ்தியாக பார்த்தோம்னா இந்த உலகம் ஸ்தூலமாக காணப்படுகிற ஒரு உலகமோ சூக்மமாக காணப்படுகிற உள்ளமோ இது எல்லாம் ஒரு காலத்துல மறைந்து போகக்கூடியதாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த வேதாந்த வேத விஜயம் நான் அவர் சாட்சியாக இருக்க மாதிரி இருக்கும் சாட்சியா நான் இருக்கேன். நானும் அவரை வேறு இல்லை. அந்த காட்சின்னு சொன்னாலும் இந்த காட்சின்னு சொன்னாலும் ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு விடாது. அந்த கடித்த தர்மம் வெளியே உள்ளன்னு பாக்காங்க, இருக்கிறது ஒண்ணுதான், வெளியோ உள்ளே எல்லாம் இருக்கிறது ஒரு பிரம்மம் தான். அதுதான் எல்லாத்துக்கும் விண்ணதான். அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ், அசத் அப்படின்னா நான் எக்ஸிஸ்டன்ஸ். இது எக்ஸிஸ்டன்ஸ்ல கொண்டு வந்தா நான் எக்ஸிஸ்டன்ஸ்ல கொண்டு வந்தா ஏதோ ஒரு இடத்துல ஒன்று இருந்தாதானே. இந்த தவிர இரண்டாவது கொள்கை இல்லைன்னா சரி, இதை நான் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லலாம். இதான் எல்லா இடத்துலையும் இருக்க மத்தியானோ இல்லையா, ஒரு முயல் கொம்போ எப்போதும் வாசிக்கல, அது அசத்து. பத்தாவதுதான் ஒரு காலத்திலேயே அறியாம இருக்கும். இந்த உணவானது எப்படி இருக்கு? அசாவும் இல்லை, அசத்தாவும் இல்லை. ஆகையினால இந்த உலகம் என்னவா இருக்கும்? ஆனால் அதசக்தி அல்ல, சத்து இன்னொரு விதமா இருக்கும். காரியம் அப்படின்னு இருக்கலாம் சரியா. அசத்து அப்படின்னாக்க காரணம் அப்படின்னு. இந்த உலகம் காரியமாக இருக்கிறது, இந்த ஜெகத்து காரணம் என்ன? மாயையாக இருக்கிறது. இப்ப என்ன ஆச்சு? இந்த மாயையும் பிரபஞ்சம் ரெண்டுமே நீக்கப்பட வேண்டிய. அவங்க நீக்கினா என்ன நீக்கம்? மனோபுத்திரங்கார சித்தானி நாமம் நேத்ரே நவ்யோம பூமிர் நேஜோ நவாயு இதானந்தரூப சிவோகம் சிவோகம். விவாதத்துல இடைவெளி இல்ல, நான் பூமி இல்ல, நான் தேஜஸ் இல்ல, நான் வாயு இல்ல, நான் யாரு? நான் புரோக்கம் இல்ல, நான் ஜிப்பா இல்ல, நான் இந்த மூக்கு இல்ல, நான் இந்த மனோபுத்தி அகங்காரம் இல்ல. அப்ப நான் யாரு? சிவானந்த ரூபா, ரூபமாக ஆனந்த ரூபமாக இருக்கக்கூடிய சிவகா அப்படின்னு விவாதிக்கப்பட்டிருக்கிறார். இதே மாதிரி தசஸ்கோட்டில போய் தத்துவம் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னா, நபூமிர் நகோயம் நதேஜோ நவாயு நகேந்திரியம் பா நதேஷாம் சமூகா அநேகான் சிகத்வா சுசுச்சே கசித்தா ததேகோ கசிஷ்ட சிவக்கேவ லோகம். நான் பூமி இல்ல, நான் கோயில் இல்ல, நான் தேஜஸ் இல்ல, நான் வாயு இல்ல, நான் இந்திரியம் இல்ல, நான் இவருடைய சமூகமும் இல்லை, நான் தூக்கம் இல்லை, நான் சாட்சி, நான் ஏகா அவசிய ஏகமேவ அத்தியே எது மிஞ்சி இருக்கிறதோ இதெல்லாம் போன பிறகு அந்த சிவகேவலோகம் நான் தான் அந்த சிவம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்படி சொன்னா நான் அது மாத்திரம் இல்ல, அதே நிர்மாண சட்டத்துல ந புண்ணியம் ந பாபம் ந சௌக்கியம் ந துக்கம்
நமந்திரோ நதீகம் நவேதா நைக்கியா. வேதம் இல்ல, யஜ்யம் இல்ல, புண்ணியம் இல்ல, பாவம் இல்ல, சௌச்சம் இல்ல, துக்கம் இல்ல. அம்போஜனம் நைவ போஜ்யம், போஜனம் இல்ல, போஜ்யம் எஞ்சாயமும் இல்ல, எஞ்சாயமும் இல்ல, எஞ்சாயமும் இல்ல. நபோதா கேவலம் அப்படின்னு சொன்னாரு. அந்த சுத்தமான சமஸ்த சாட்சியாக சதகத்திற்கும் வேறானதாக இருந்து கொண்டு பரமாத்ம ரூபமாக இருந்து கொண்டு பிரயாதி சுத்தம் பரமாத்ம ரூபம். இப்படித்தான் நான் அடையப்படுகிறேன். பிரயாதி நான் அறியப்படுகிறேன். எப்படி ஆசி சுப்ரீம் செல்வம், இந்த நிலையைத்தான் நான் அடைகிறேன். சுத்தம் பரமாத்ம ரூபம், மேலான ஒரு தேசக்கால ஒருவனால பரிச்சேதம் பண்ண முடியாத ஒரு ரூபம், சுத்தமான ரூபம். அது என்ன இருக்கும்? சர்வமீட்டத்துல சம்வித்யா சுத்தம் அமிர்தம், சம்வித்யா சுத்தம் அமிர்தம் அப்படின்னு பிடிச்சது இல்லையா? அது எத்தனை பிடிச்சது? எல்லாம் சுத்தமான வித்யா, அதை அறிந்து கொள் இல்லையா? அதை அந்த சுத்தமான பரமாத்ம ரூபம் இதுக்கு பேர் தான்ப்பா கைவரிசை. ஜன்மம் முடிக்கிறதுக்காக சொல்லிட்டு இதெல்லாம் ரைட்டு, இதெல்லாம் மாறணும்னா அந்த கர்ம சக்தி இருந்தாலும் நினைக்க முடியுமா? நிறைய பிரம்மமானது இந்த உலகமே எல்லாம் போய், இந்த உடம்பும் போய், நாளும் போய், விவேகம் அத்தியந்த விவேகம் வேணும், அத்தியந்த வைராக்கியம் வேணும். இதெல்லாம் எனக்கு கிடைக்க மாட்டாரு. இருந்ததுன்னா நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இப்ப அது கிடைச்சுதான் ஆகணும். அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு சில உபாயங்கள் சொல்லிட்டு இந்த நாளைக்கு கொடுத்துட்டு நீங்க இப்ப உபாசனை பண்ணீங்கன்னாக்க நம்ம உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்களுக்கு எங்க கோயிலும் தெரிஞ்சு போயிருக்கு. அப்ப நடுவில் அது வேணும் இது வேணும், சின்ன சின்ன கோயில்களுக்கெல்லாம் ஆசைப்படாமல் நீங்க உபாசனை பண்ணீங்க. ஆசைப்படாமல் உபாசனை பண்ணா அதுக்கு பலன் என்ன? நீங்க பண்ண 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 உங்களுக்கு அந்த ஆத்ம ஞானமாக்கு அது குறிப்பி. அந்த நிதித்தியாசனம் குரு கவனம் மனநம் வரைக்கும் தான் குரு உருவாக்க வரும். அதுக்கப்புறம் பண்ண வேண்டியது நீங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு உபாயம், உபாயம் என்ன அருமையான ஒரு உபாயத்தை சொல்றதுக்காக உபனிஷத்து சதருத்ரீயமதீதே. சதருத்ரீயம் அங்க இருக்கு பாருங்க, அதை நீ பண்ணணும் அப்படின்னு உத்தரத்தை நமக்கு ரெக்கமெண்ட் பண்றாரு. பிரஜாபதி ஆசுலாயனுக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஞாபகம் வச்சுங்க, பிரஜாபதி ஆசுலாயனுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு தத்துவம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த தத்துவம் எல்லாம் ஆனா அது நீ ஆகணுமே. அந்த தத்துவத்துக்கு ஒரு கேப் இருக்கக்கூடாது. நீயே அது ஆகணும் அப்படின்னாக்க நீ என்ன தெரியுமா உபாயத்தை நாடணும்? சதருத்ரீயமதீதே. சதருத்ரீயம் ஸ்ரீருத்ரம் அப்படின்னு சொன்னா உருவாதத்துல யாரும் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா அவன் பகுதினால விவகாரம் எல்லாம் கற்றுக்கிட்டேன். நானே கஷ்டப்பட்டு எதிர்காலம் படித்தேன். ஆனாலும் ஒரு குறை இருக்கதான் இருக்கு. கொஞ்சமே சார் போறாங்க. அந்த கிருஷ்ணகிரி பிறந்தா தைரியமா ருத்ர எங்களுடைய வேலைதான் இருக்கு, நான் வருவேன், அது சொல்ல முடியாம கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த ருத்ராசன் சொல்லக்கூடிய கிருஷ்ணகிரி வேலைன்னு நினைச்சார் அப்படின்னாக்க ஏற்பட்ட சதருத்ரீன்னு அதுல நூற்றுக்கணக்கான நமஹா நமஹா அப்படின்னு பார்த்தீங்க. நம்ம சோமாயத்த ருத்ராயத்த அப்படின்னு எத்தனை நிறைய வளர்ந்து இல்லையா? அதான் இரண்யமாகவே எத்தனை நமஹா 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 அதுக்கு சதருத்ரீயம் அப்படின்னு பேரு, ஸ்ரீருத்ரம் அப்படின்னு பேரு. அத பாக்கியம் எழுதுவார் பலபாஸ்கர் என்ன சொல்றாரு? இது வந்து ருத்ரோபனிஷத். இந்த உபனிஷத்துக்கு வழியை ஆதாரமாக இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்றதுன்னா அந்த ருத்ரத்துக்கு மகிமை இருக்கு இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த ருத்ரத்தினுடைய மகிமை என்னன்னு. உபனிஷத் தான் சொல்லிருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்சது இதெல்லாம் தெரிஞ்சு எப்படி தெரிஞ்சது? யார் சொல்லி? அவர் சொன்னதெல்லாம் ரைட்டு சார், உபனிஷத்தை சொல்லுவாங்க. இப்போதான் உண்மையான வழி உங்களுக்கு மனசுல போயிருக்கா? இப்பேற்பட்ட உச்சம் எனக்கா என்னாலேயே சொல்றேன். இப்பேற்பட்ட நான் போய் இதை சொல்லக்கூடிய அளவுக்கு பகவான் அந்த சிவகடாட்சம் இல்லை என்றால் சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு மரியாதை வருவார்கள்.
வேதமே உபனிஷத்தே சொல்லுது. அப்போ இந்த பிரம்மஞானம் வரணும்னா யா சதருத்ரமதீதே ஏன் தெரியுமா நடத்தப்பட்டு சொல்ற இது சர்வப்பிராயத்து அருணாதகாரத்தன்னிக்கோ இந்த 7 சதாபிஷேகத்துலாம் ருத்ர ஏகாதசினி அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக பண்றாங்க? சர்வப்பிராயத்துக்காக விட்டு விட்டு எத்தனையோ கர்மாக்கள் விட்டு போயிருக்கு இல்லையா? நம்ம எத்தனையோ விதிக்கப்பட்ட கர்மாக்களை செஞ்சது இல்லை, விதிக்கப்படாத காரியங்களை எல்லாம் சொல்லலாம். எத்தனையோ தோஷங்களை எல்லாம் ரகசியத்துக்கோவா இல்லையா, ரகசியமா பண்ணுவோம், பிரகாசத்துக்கோவா, 4 பேர் எல்லாம் எல்லாம் இருக்கிறதெல்லாம் பிராயசித்தம் வேண்டாமா இல்லையா அப்படின்னு சொல்றதுக்காக இந்த உத்தவ சொல்லி சொல்றது. ஏன் அப்படி படிச்சாங்க என்னெல்லாம் வருது அப்படின்னு கொடுத்து சும்மா ஒரு உற்சாகத்துக்காக சொல்றது. அழகான ஸ்லோகங்கள் போட்டு பாராயணம் பண்ணுகிறானோ அவனுக்கு அக்னி பூட்டோ பவதி, அக்னி பூட்டோ பவதி அப்படின்னு சொன்னா எப்படி அதை வந்து பியூரிஃபைடு பை ஃபயர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க எத்தனையோ அக்னி காரியங்கள்லாம் பண்றான் இல்லையா, அந்த அக்னியின் மூலமாக இவனுக்கு நிறைய லாபங்களும் வந்து நிறைய புண்ணியங்களும் செய்திருக்கா. இதனுடைய கணக்கில் நிறைய புண்ணியங்கள்லாம் ஏற்பட்டு அதே சமயத்துல அந்த அக்னியை நம்ம வந்து ஏதோ ஒரு வசனங்களை எல்லாம் வச்சு திரவியங்களை எல்லாம் வச்சு அதை இதுவும் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு இன்சல்ட்டும் பண்ணியிருக்கோம். அதுக்கு உண்டான சரியான முறையில நம்ம யோகா காலம் பண்ணா பண்ணிருக்கோம். அதெல்லாம் கூட போகணும்னாக்கா அது இருக்கக்கூடிய எந்த தோஷா இருந்தாலும் சரியா இல்லையா. இதுல என்ன சொல்லிருந்தா அந்த லோகம் மற்ற லோகம் முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிட்டு சர்வ பிராயச்சித்தமோ ஷாமி பிரஜாபதையை அதுக்கு அந்த அதுக்கும் பிராயச்சித்தமாக ஏன்னா பிரஜாபதியை சொல்றாங்க. அக்னி பூட்டோ பகதி சுராபானோ பூட்டோ பகதி ரொம்ப மோசமான சொல்றது சுராகம். இது நல்ல வெளியெல்லாம் இந்த புல்லெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணாங்க பாவங்கள் எல்லாம் சுராபானம். அப்படி ஏதாவது சுராபானம் உங்களுக்கு தெரியாம இல்லையா, சில சமயத்துல டாக்டர் கிட்ட போறீங்க, அவர்கள் என்ன பண்றாங்க ஏதோ ஒரு மாத்திரை எல்லாம் கொடுக்குறாங்க, அதுக்கு இருந்தாலும் பாதம் பாதமா நெருப்பு சுடதான சொல்றோம் அப்படின்னாக்க அது சுடாம இருக்கணுமே அப்படின்னாக்க அதுக்குதான் நமக்கு சிவபெருமான் இருக்கிற எல்லாத்துல இருந்து நமக்கு காப்பாற்றுறது ஒன்றுக்கே தொழிலாளி நம்ம சிவபெருமான் இருக்கா. அந்த ருத்ரத்தை படிங்க சார், உங்களுக்கு என்ன கவலை? சுறாபானா அந்த சுறாபானம் அந்த பாவம் இல்லையா, அதுல இருந்து கூட்டா பவித்திரஹா பவே, நீங்க பவித்திரஹா ஆகிய பவித்திரமாக ஆகிட்டு பிரம்ம ஹத்யா பூதோ பவதி. யாராவது பிராமணனை ஹத்து பண்ணாலோ பிராமணனை கொண்டாலோ அப்படின்னா பிராமணனை கொள்வது அந்த காலத்துல அதெல்லாம் இருந்தது இல்லையா. ஏன்னா அவங்க ராஜாக்கள்லாம் சண்டைகள்லாம் போகும்போது அவன் அதுக்காக பயந்து கொடுத்து நிறைய யாருக்கெல்லாம் பண்ணான். இப்ப நமக்கெல்லாம் அந்த காலத்தை ஆனா இல்லையா சமயத்துல நம்மளுடைய வார்த்தையாளர்கள் சேர்க்கிறது அதுவும் ஒரு பிரம்மஹத்தி சமமான தோஷம் தான். அதுவும் ஒரு ஈக்குவலான அவர் எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டிருப்பார் இல்லையா. அதுல இருந்து நமக்கு விடுபடலாம்னா அது அப்படிங்க. அவர் கிருத்தியா கிருத்தியா பூதோ பவதி, செய்ய வேண்டிய கர்மா அகிருத்தியம், செய்ய வேண்டியதை கிட்டதுனால வந்த பாவம் இல்லையா. செய்ய வேண்டியதை சரியா செய்யாதனாலும் செய்ய வேண்டியதை கிட்டதுனால வரக்கூடிய பாவம் காப்பாற்று நான் உத்தவத்தை சொல்றேன். அதனால பிரதா பூதோ பவதி பவித்திரமாக ஆகிவிட்டார். அது முக்கியமான ஒரு விஷயம். அபிமுக்த ஆசிரிதோ அபிமுக்த ஆசிரிதோ அபிமுக்தத்தை ஆசிரியனாக ஆகிவிடுவார்.
அபிமுக்தம் அப்படின்னு விமுக்தம்னாக்க பசு. நம்ம என்ன பண்ணிருக்கோம், பசுபிரியமாக இருந்து கொண்டே இருந்திருக்கோம். ஏன்னா நமக்கு பாக்கத்துல கட்டுப்பட்டு இந்த பசுவானது பாக்கத்துல கட்டப்பட்டு இந்த உலகத்திலேயே இருக்கத்தான் பெரிய முக்கியம் நினைக்கின்ற சாப்பாடு கொண்டாடி பிள்ளை வாழ்க்கை. இதனால என்ன ஆச்சு, பகவானுடைய அறிவு. அதனால அவர் என்ன பண்றாரு, பசுபிரியாக இதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குற இதுல இருந்தெல்லாம் வைராக்கியத்தை சம்பாதிச்சு என்னை நினைக்க ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்ல அந்த பசு பத்தியாக இருக்கும். அந்த சிவபெருமான் என்ன தெரியுமா ஆகிற அபிமுக்தனாக ஆகிறார் அப்படின்னா இந்த பசு பாவத்திலிருந்து இவனை பசுபதி பாவத்துக்கு கொண்டு வருகிறான் அப்படின்னு அர்த்தம். அபிமுக்த கஷேத்திரம்னா என்ன, ராசி வருணன் அதி என்ற அந்த நதிகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சிவபெருமான் எங்க இருக்காரு அப்படின்னு அந்த காசிபுரத்தில் இருக்காரு இல்லையா, அன்னபூர்ணி இங்கதான் இருக்காரு, இருக்காரு. இந்த உலகத்தை எல்லாம் காக்கிறதுக்காக அவர் செக்யூரிட்டி ஆபீசராக இருக்கக்கூடிய கால பைரவர் அங்க இருக்காரு. இந்த தலத்துக்கு பேரு அபிமுக்த கஷேத்திரம் அப்படின்னு. அபிமுக்த கஷேத்திரம் அது உபனிஷத்து என்ன சொல்லுது, இந்த இரண்டு புருவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆச்சாரத்தில் இல்லையா, அதுதான் நம்மளுடைய அபிமுக்த கஷேத்திரம். இந்த அபிமுக்த கஷேத்திரத்துக்கு தான் சிவஞானமானது ஏற்படுகிறது. குருவும் சிஷ்யனும் இங்கே சிவஞானத்தை போட்டு சிவன் அங்கே அப்படியே குரு ஓடிக்கிறார். அதுக்கப்புறம் இவர் சிவஞானியாக ஆகிவிட்டார். இப்படிப்பட்ட இந்த கைவல்ய ஓட்டியத்துல படிச்ச அந்த சீவபிரம்ம ஐக்கிய ஞானமானது உங்களிடமானது நல்லா, அதுதான் அபிமுக்தம் அப்படின்றது. இப்படிப்பட்ட அபிமுக்தமான ஒரு நிலையை நீங்கள் அடைவீர்கள். அதனால எப்பொழுதும் இந்த உண்மையிலிருந்து தருவாததாக இருக்கும் நிலைமைக்கு பேரு அபிமுக்தம் இல்லையா. அந்த இல்லையா, அதிலேயே ஜீவபிரம்ம ஐக்கியத்திலேயே இருக்கக்கூடிய நிலையை நீங்கள் அடைவீர்கள் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்ல, அத்தியாசம் இந்த ஆசிரமங்கள் எல்லாம் தாண்டினதான ஒரு நிலை, ஆரோக்கிய சாஸ்திரமா இல்லையா. இந்த நிலை எப்படிப்பட்ட நிலை, எது சிவஞானத்தில் இருக்கக்கூடிய நிலை என்ன, இந்த வர்ணம் ஆசிரமங்கள பிரம்மச்சாரி அப்புறம் சன்னியாசி இதுக்கெல்லாம் மேலானதாக ஆசிரமத்தை எல்லாம் கலந்ததான பிரம்மஸ்வரூபம். இதெல்லாம் இந்த ஆசிரமம் கேட்கணும், வேல்யூ அட்ஜஸ்ட் அதற்கு அது அடையத்துக்கு தான் காரணம். ஏணி பெரிய தமிழ்கிறாரு. ஆனா ஏணி இல்ல, ஏணி தானே அது, எல்லாம் சொன்னாலும் ஏணி ஏறிதான் மரியாதை இருக்கு, ஏணி ஏறிதான். இப்படி இருக்கக்கூடிய அத்தியாசிரமமான ஒரு நிலை சர்வதா தவிர்ப்பாய் எப்போதும் அடைந்து கொண்டே இருங்கள். என்ன அப்படின்னாரு, சர்வதா எப்போதும் தவிர்ப்பா ஒரு தடவையாகும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ டே அப்படின்னு, அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ டே, இல்ல ஒன்ஸ் இன் அ மார்னிங் அப்படி வச்சுங்க. அப்படியாவது இந்த புத்தகத்தை படித்துக் கொண்டே இருக்கிறீர்களா உங்களுக்கு உபனிஷ தத்துவமானது நன்றாக புரியும் அப்படின்னு சொல்லி இந்த சிவஞானமாக இருக்கக்கூடிய ருத்ரம் என்ன, இந்த உபனிஷத் என்ன, இதெல்லாத்தையும் நீங்க கேட்டதுல அனேன ஞானமாப்னோதி சம்சாராத்மநாசனம் தஸ்மாத் ஏவம் விதித்வைனம் கைவல்யம் பலம் அஸ்னுதே, கைவல்யம் பலம் அஸ்னுதே. பலஸ்ருதிமாக ரெண்டு ஸ்லோகங்கள் சொல்லி குறிக்கிறது. பலஸ்ருதி இது என்ன சொல்ற, அனேன இந்த ருத்ரத்தினாலையும் உபனிஷத் படத்தினாலும் உங்களுக்கு நிச்சயமாக ஆத்ம ஞானம் இந்த கைவல்ய உபனிஷத் படிக்கிறவர்களுக்கு கிடைச்சுதான் ஆகும். நீங்க கொஞ்சம் நேரத்துலாம் படிச்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு இருக்கு. அவருக்கு வரலன்றதுனால எனக்கு வரல, இதற்கு வரலன்றதுனால எனக்கு வராது. அவாவாளுக்கு அனேன கிளியரா சொல்லுது, ஞானம் ஆத்மோது தர்ப்பணக்கு அடைந்த என்ன சம்சாராத்மவ நாசனம். கடல் கடல் இருக்க இந்த திரை பெருங்கடல் இதிலிருந்து இந்த நிலையை நாசனம். இது நிச்சயமாக ஓஷன் சம்சாரா, நிச்சயமாக இந்த சம்சார இந்த கடலை நீங்கள் நீங்குவீர்கள். இந்த கடலானது நீங்கிவிடும், நாசமடையும். ஆகையினால
தஸ்மாத் ஏவம் இது அதிகத்தை அறிந்து கொண்டு தஸ்மாத் ஏவம் விதிப்பா இதை அறிந்து கொண்டு ஏனும் இந்த அறிக்கக்கூடிய இவரானவர் அவன் கைவல்ய பலம் அஷ்டே அவன் நிச்சயமாக கைவல்யம் எனக்கூடிய மோட்சம் எனக்கூடிய பலத்தை அடைகிறான். பலம் அஷ்டே அடைகிறான். பலத்தை எந்த பலம்? கைவல்யம். கைவல்யம்னா என்ன? கேவலம். கேவலம்னா அந்த தமிழ்ல சொல்ற கேவலம் இல்ல, அந்த நியமின சொல்லிருக்காருங்க. அது என்ன? அது ஏகம் ஏவ திவ்யம் அப்படின்னு அந்த கைவல்ய நவநீதம் கைவல்யமா மோட்சம். கைவல்யம் அப்படின்னாக்க இரண்டாவது பொருள் இல்லாத அதிசயமான ஞானியினுடைய நிலை அப்படின்னு அந்த ஒரு நிலை கைவல்யம். பலம் அஷ்டே இன்னொரு அவருக்கு நிச்சயமா கிடைக்கும்பா இந்த உபரிசத்தையும் உள்ளாத அப்படின்னு கைவல்யம் பலமஸ்துத இது அப்படின்னு சொல்லி முடிஞ்சது. சொல்றேன் முதல்ல இருந்து படிச்சுட்டு இந்த ஊருக்கு பண்ணிடுவோம். ஈஸ்வராய பகவந்தம் பரமேஸ்வரம் சுகமேத்யவாச்ச அதீஹி பகவன் பிரம்ம வித்யாம் வரிஷ்டாம் சதா சத்யஹி சேத்யமானாம் நிகூடாம் ஜயாச்சிரா சர்வபாபம் யபோஜ்ய பராத்பரம் புருஷம் யாதி வித்வான் தஸ்மை மகோவாச்ச பிதாமஹஸ்ய சத்தா பக்தி ஞான யோகா தவைஹி நகர்மனானத்வஜயாதனேன த்யாகேனைகே அனுதத்வானஜு பரேணனா கம்சீதம் குஹாயாம் விப்ராஜதே யத்யதயோர்ணத்தி வேதாந்த விஜ்ஞான சுனிச்சிதார்த்தா சந்நியாச யோகா ஜதயத்சுத்தத்வாஹ தே பிரம்மலோகே சுபராந்தகாலே பராமதாத் பரிமுச்யந்தி சர்வே நிவிக்ததேசே சுகாதனத்தः சுசிஸ்வமக்ரீவச்சிரஷரீரः அஸ்யாத்மத்தசகலேந்திரியாணி விருத்தியவக்யாத்வகுலம் கணம்ய ருத்குந்தரீகம் விரஜம் விசுத்தம் விசிந்தியமத்யே விசதம் விசோகம் அசிந்தியமவ்யக்தமனந்தரூபம் சிவம் பிரசாந்தம் அமிர்தம் பிரம்மயோனிம் சதா ஆதிமத்யாந்த விஹீனமேகம் விவம் சிதானந்தமரூபமத்புதம் உமாசகாயம் பரமேஸ்வரம் பிரபும் திரிலோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம் யாத்வாம் நிர்கச்சதி பூதயோனி சமஸ்தசாட்சியம் சமசப்பரஸ்தாத் பரமஸ்வராட் தயேவ விஷ்ணுஸ்தப்ராணः சகாலோக்னிதச்சந்திரமாः தயேவ ஏதத்வம் யத்பூதம் யத்யபத்யம் சனாதனம் ஞாத்வா சம்ஸ்ருதிமத்யேதி நான்யப்பந்தாபி முக்தயே சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி சம்பஷ்யன் பிரம்ம பரமம் யாதி நான்யேன ஹேதுனா ஆத்மானம் மரணிம் கிருத்வா தனவந்தோத்தராரிணி ஞான நிர்மதனாத்யாதாத் பாசம் சகதி பஞ்சிதः சயேவ மாயா பரிமோகிதாத்மா சரீரமாஸ்தாய கரோதி சர்வம் கிரியன்னபானாதி விசித்ரபோகை சயேவ ஜாக்ரத் பரிசுத்தினேதி स्वप्नेन जीवः सुखदुःखभोक्ता स्वमायया कल्पित जीवलोके सुषुप्तिकाले सकले विलीने समो विभूत सुखरूपमेति पुनश्च धर्मान्तर जन्मान्तर कर्मयोगा तयेव जीवः सुखिचित्प्रबुद्धः पुरत्रये क्रीडति यश्च जीवः ततस्तु जातं सकलं विचित्रम् आधारमानन्दमखण्डबोधम् यस्मिन्नयं याति पुरत्रयं च एतस्माज्जायते प्राणः मनस्सर्वेन्द्रियाणि च संवायुज्योतिरापः यथारिणी यत्परं ब्रह्म तत्त्वात्मा विश्वस्यायतनं महते सूक्ष्मात् सूक्ष्मतरं नित्यं तत्त्वमेव स्वमेव दते जाग्रत्स्वप्नसुषुप्त्यादि प्रपञ्चं च प्रकाशते तद्ब्रह्माहमिति ज्ञात्वा सर्वबन्धैर्नमुच्यते त्रिषु धामसि यद्भोक्त्यं भोक्ता भोगश्च यत्त्वमे तेभ्यो विलक्षणः साक्षी चिन्मात्रोऽहं सदा शिवः
मय्ये सकलं जातं मयि सर्वं तदेष्टितं मयि सर्वं लयं याति तद्ब्रह्मा अद्वयम् अस्म्यहम् अनोरणीयानहमेव तद्वते महानहं विश्वमहं विचित्रम् पुरातनोऽहं पुरुषोऽहमीशः हिरण्मयोऽहं शिवरूपमस्मि अपानिपादो अहमचिन्त्य शक्तिः पश्यामि अचक्षुः शृणोमि अकर्णः अहं विजानामि विविक्तरूपः न चास्ति वेत्ता मम चित्तदाहम् वेदैरनेकैरहमेव विद्यः वेदान्तकृत् वेदविदेव चाहं न पुण्यपापे मम नास्ति नाशः न जन्मदेहेन्द्रियबुद्धिरस्ति न भूमिर्नापो न च वह्निरस्ति न चानिलो मे अस्ति न चाम्बरं च एवं विदित्वा परमात्मरूपं गुहाशयं निष्कलमद्वितीयं समस्तसाक्षिं तदसद्विहीनं प्रयाति शुद्धं परमात्मरूपम् सदर्द्रियमतीते सो अग्निपूतो भवति स्वापानात् पूतो भवति ब्रह्महत्यात् पूतो भवति यदाकृत्यात् पूतो भवति तस्मात् अविमुक्तमाश्रितो भवति अध्यात्मनि सर्वदा कवित्वा जपेत् अनेन ज्ञानमाप्नोति संसारात् नवनाशनम् तस्मात् एवं विदित्वैनं कैवल्यं फलमश्नुते कैवल्यं फलमश्नुत ओम भद्रं कर्णे विष्णुयानदेवाः भद्रं पश्येमास्य भक्त्यजत्राः शरीरङ्गैः सुष्ठुवानुंसत्तनुभिः यजेम देवहि तनुजदायुः स्वस्ति न इन्द्रो विद्यस्तवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु ओम शांति 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 அருமையாக இந்த உபனிஷத்தை பார்த்தோம். கடைசியில் இந்த மந்திரங்கள் அதனுடைய பலசுத்தியை சொல்லி இப்படிதான் பிரஜாபதியானவர் அஸ்வலாயனர்கள் சொன்னார் அப்படின்னு பார்த்தோம். ரொம்ப முக்கியமா இதுல விசேஷமா ருத்ரத்தை பேச வந்தது உமா சகாயம் பரதேசம் நுணுக்கமாக இருக்கிறது அம்பா சகிதமாக இருந்து அவளுடைய அனுகிரகத்தினால்தான் இந்த வேதாந்தமானது நமக்கு புரிகிறது அப்படிங்கிற விஷயம். இது வசதியான விஷயம். எப்பொழுது உபநிஷத்தை முடிச்சோம் சொல்லவே கூடாது. உபநிஷத்தை யாராவது கடைகள் சொல்ல முடியுமா? அதனால எப்பொழுதும் படிச்சிருக்கலாம். அதனால உபநிஷத்தை மாத்திரம் முடிச்சிட கூடாது. திருப்பி ஆரம்பிச்சுதான் அதை முடிக்கணும். திருப்பி ஆரம்பிக்கிறோம் அந்த இதுவே நம்ம என்ன வரக்கூடாது. வினயமா திருப்பி ஒரு தடவை படிக்கிறேன், இன்னொரு தடவை என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன், என்னை பத்தி எனக்கு தெரியலையே, முழுமையா தெரியலையே, தெரிஞ்சுக்கிறேன்னு படிக்கணும். ஓம் அத ஆஷ்வலாயனோ பகவந்தம் பரமேஸ்வரம் எல்லாம் கூடயே படிக்கணும். ஏன்னா திருப்பி இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. அதீஹி பகவன் பிரம்ம வித்யாம் வரிஷ்டாம் சதா சத்விஹி சேத்யமானாம் நிகூடாம் ஏயாதிராத் சர்வ பாபம் யகோச்ய தயாத்மனம் குருதம் யாதி விஸ்வம் தஸ்மை மகோவாச பிதாமஹஸ்ய ஏதா பக்தி ஞான யோகாதவைஹி. விசேஷமான கைவல் யோகீசர். இந்த கைவல் யோகீசர் இதுக்கான ஒரு சாந்தத்தை உங்க எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிஞ்சுக்கிறார். விசேஷமாக பார்த்தோம்.